குட்டீஸ்களே, ஒரு அழகான பசுமையான கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்துச்சு. அதுல 3 மீன்கள் நண்பர்களாக இருந்துச்சு. அவங்க பெயர் சுறுசுறுப்பான சூசு, பப்பிலி பூபு மற்றும் தூக்கபாண்டி தூத்து. இவற்றில் சுறுசுறுப்பான சூசு வயதில் கொஞ்சம் பெரியவன். அதனால் மற்ற 2 மீன்களும் அவனை அண்ணா என்று மரியாதையாக கூப்பிடுவாங்க. ஒரு மாலை நேரத்துல 3 மீன்களும் குளத்தில் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. பப்பிலி பூபு தண்ணீரில் வேகமாக சுற்றி நீந்தி கொண்டு யாரு வேகமா நீந்துறாங்கன்னு போட்டி போடலாமா என்று கேட்டது. அதை கேட்டு தூக்கபாண்டி தூத்து சிரித்துக்கொண்டு, அடடா, போட்டியெல்லாம் வேண்டாம், முதல்ல கொஞ்சம் தூங்கட்டுமா என்று சொல்லி ஒரு கல்லின் அருகில் அமைதியாக மிதந்தது. அதை பார்த்த சுறுசுறுப்பு சூசு சிரித்து, நண்பர்களே, விளையாடுவது நல்லதுதான், ஆனால் கவனமாக இருக்கணும் என்று சொன்னான். அந்த சமயம் 2 மீனவர்கள் குளத்தின் அருகே வந்து பேசிக்கிட்டாங்க. இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது, நாளைக்கு வலை கொண்டு வந்து எல்லா மீனையும் பிடிக்கலாம் சொன்னாங்க. இந்த பேச்சை கேட்ட 3 மீன்களும் பயந்து போனது. அப்போது சுறுசுறுப்பு சூசு அமைதியாக சொன்னான், நண்பர்களே, இது ஆபத்து, நாம் உடனே வேறு குளத்துக்கு போய்விட வேண்டும். ஆனால் பப்பிலி பூபு சிறிது யோசித்து, அண்ணா, நாளை என்ன நடக்கிறது என்று பார்த்து முடிவு பண்ணலாமே என்றது. தூக்கபாண்டி தூத்து சிரித்துக்கொண்டு, அடடா, அவங்க வரமாட்டாங்க, நான் இங்கே இருக்கேன் என்று சொன்னது. சுறுசுறுப்பு சூசு மீண்டும் சொன்னான், நண்பர்களே, ஆபத்து வருவதற்கு முன்னாடி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் மற்ற 2 மீன்களும் அவன் பேச்சை கேட்கவில்லை. அதனால் அந்த இரவு சுறுசுறுப்பு சூசு அமைதியாக அருகில் இருந்த மற்றொரு குளத்துக்கு நீந்தி போய்விட்டான். அடுத்த நாள் காலை மீனவர்கள் வந்து குளத்தில் பெரிய வலை வீசினர். அந்த வலையில் பப்பிலி பூபு, தூக்கபாண்டி தூத்து சிக்கிக் கொண்டனர். அப்போது பப்பிலி பூபு பயந்து போனாலும் உடனே ஒரு யோசனை செய்தது. அது இறந்தது போல அசையாமல் அமைதியாக இருந்தது. ஒரு மீனவர் அதை பார்த்து, இந்த மீன் இறந்துவிட்டது போல இருக்கிறது என்று சொல்லி அதை வெளியே எறிந்தார். அந்த நேரத்தில் பப்பிலி பூபு உடனே தண்ணீரில் தாவி தப்பித்தது. ஆனால் தூக்கபாண்டி தூத்து வலையில் சிக்கி தப்பிக்க முடியாமல் இறந்து போனது. சில நாட்கள் கழித்து பப்பிலி பூபு மற்றொரு குளத்தில் சுறுசுறுப்பு சூசுவை மீண்டும் சந்தித்தது. அப்போது பப்பிலி பூபு சோகமாக சொன்னது, அண்ணா, நீ சொன்னதை நாங்க கேட்டிருந்தால் நல்ல இருந்திருக்கும். அதற்கு சுறுசுறுப்பு சூசு சொன்னான், நண்பர்களே, வாழ்க்கையில் பெரியவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்பது மிகவும் முக்கியம். அது நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். குட்டீஸ்களே, நாம எப்போதும் பெரியவங்க பேச்ச கேட்கணும். கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கலாம். Don't forget to like and subscribe.